திருமிகு கோகுலேந்திரா. அண்ணன் சொன்னாரு 13 கட்சின்னு. எங்க அம்மா அவருக்கும் அம்மா தான். ஆளும் கட்சியாக 2011 கூட்டணியோட வந்தாங்க. சில கருத்து வேறுபாடுகள் வந்த உடனேயே சிங்கிளாக தான் வரும்னு உள்ளாட்சியை சிங்கிளாக ஃபேஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பாராளுமன்றத்தை தனியாக ஃபேஸ் பண்ணாங்க. அந்த வழியில் தான் இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியார் அவர்களும். எப்போவுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கட்சியின் கொள்கைகள் எப்பொழுதும் தனித்துவமான ஒன்று. கொள்கைகள் வேறு, கூட்டணி வேறு அப்படிங்கிறதுல காலத்தின் சூழல்கள் சில நேரத்தில் அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை, புரட்சி தலைவர் ஆரம்பித்த இந்த இயக்கத்தை தொடர்ச்சியாக கட்டி காப்பாற்ற வேண்டும் என்ற சூழல் வரும்பொழுதுதான் சில கூட்டணிகள் வேண்டாம். குறிப்பாக அவர் சொன்னதுக்கு பதில் சொல்கிறேன். பிஜேபியில் அந்த காலகட்டத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழல். சில சூழல்கள் வாஜ்பாய் அவர்கள் உலகம் போற்றக்கூடிய, இந்தியா போற்றக்கூடிய பாரத பிரதமராக இருந்த நேரத்தில் அமைச்சர்களையும் வாங்கி கொண்டு இன்றைக்கி கொள்கையை பற்றி பேசுகிறார் அண்ணன் தங்கம் அண்ணன். அங்கே அமைச்சராக இருந்து நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் மறைந்த முரசொலி மாறன் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் ஆஸ்பத்திரியில் படுக்கும்போதே இலாக்கா இல்லாத மந்திரியை அதே பிஜேபி அரசில் அனுபவித்தவர்கள் நீங்கள். இன்றைக்கு கொள்கையை பற்றி பேசக்கூடாது. அதற்கு அடுத்தாற் போல் உதய்மின் திட்டம்னு நிறைய பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு. திருத்தங்களோடு தான் அதிமுக அதை ஒத்துக்கொண்டது. நீங்கள் தனியாக ஒரு நாளைக்கு உதய்மின் திட்டம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் விவாதத்துக்கு வந்தால் நாங்கள் ரெடி, நாங்கள் தயார். எந்தெந்த திருத்தங்கள், எந்தெந்த கோரிக்கைகள் ஆளும் கட்சியாக அதிமுக இருக்கும் பொழுது வைத்ததோ அதுதான். அதனால் இன்றைக்கு அவர் விஜய் பற்றி பேசுகிறாரு, பொய் வழக்கு போட்டு அதிலே அந்த சூழ்ச்சியில் மாட்டி இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அம்மா இல்லாத சூழலை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் எப்படி கலாச்சாரத்தில் வந்திருக்கோம்னா, எதிரினா குதிரை ரேஸில் ஓடுது, ஓட்ட பந்தயத்தில் உள்ளவங்க ஓடுறாங்கன்னா ஓடி ஜெயிக்கணும்னு தான் நினைப்போமே தவிர நீங்கள் காலை ஒடிச்சிட்டு போட்டியாளரே இல்லாமல் நாங்கள் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கலாச்சாரம்தான் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கின்றது. நாங்கள் விஜயை பற்றியோ மற்றவங்கள பற்றியோ பேசலை. அன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்த உடனேயே எதிர்க்கட்சி தலைவர் பொதுமக்கள் மறைந்திருக்கின்றார்கள், ஒரு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது, அதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்காரு. நேரடியாக போய் பார்த்தாரு. அன்றைக்கி அதிமுகவோட மாவட்ட செயலாளர் தொண்டர்கள் தான் ஆஸ்பத்திரியில் போய் எல்லாருக்குமே எல்லா முதல் உதவிகளும் செஞ்சாங்க, போனாங்க. அடுத்த நாள் நிகழ்ச்சியில் அவங்க கொடியை கொண்டு நன்றி தெரிவிக்கிறதுக்கோ எதுக்கோ நாங்கள் நீங்கள் வாங்க கொடியை பிடிச்சிட்டு வாங்கன்னு கூப்பிடலை. அதிமுகவின் தொண்டர்கள் இவர் செல்லக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலும் இடங்களிலும் பிரச்சாரத்திலும் எல்லோருமே ஆர்வத்தோடு வந்திருக்கின்றார்கள். இல்லை அந்த ஆர்வத்தோடு வந்த தொண்டர்களை கூட கரெக்டாக ஒன்றியம், நகரம், மாவட்டம், இணை, துணை எல்லாமே அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய கட்டமைப்போடு இருக்கக்கூடிய நிலைப்பாடு. அடுத்த இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா போகும் பொழுது தானாக விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே கொடியாட்டும் பொழுது முடித்த உடனே யாரோ கேட்குறாங்க பத்திரிக்கையில். அவர் என்ன சொல்கிறாரு, தொண்டர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க போல். சாதாரணமான ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டாரு. நாங்கள் விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நாங்களும் நடத்தலை, அவரும் எங்ககிட்ட நடத்தலை, அந்த மாதிரியான சூழல் இல்லை. தொண்டர்கள் வந்தபோது தொண்டர்களான கட்சியே தொண்டர்களை வச்சு தான் இல்லை கூட்டணிக்கு நாங்கள் வர்றது குறித்தெல்லாம் முடிவெடுக்கல, பழைய நிலைப்பாடு வர்றது போகிறது பற்றி இல்லை. நாங்களும் பேசவில்லை, அவர்களும் எங்களோடு பேசவில்லை. இது ஒரு பொதுமக்கள் பாதித்தவர்கள், பொதுமக்கள் அதற்கான ஒரு நிலைப்பாடை தான் எடுத்திருக்காங்களே தவிர மீண்டும் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் கூட்டணிகள் வரும், பேச்சுவார்த்தை நடத்தப்படும் ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை அதிமுக மேலேயோ திரு எடப்பாடி பழனிசாமி மேலேயோ மற்ற கட்சிகளுக்கு இருக்கா? ஒரு வடிவம் வரணும்ல, திமுக கூட்டணிக்குன்னு ஒரு வடிவம் வந்து. இல்ல நான் சொல்றேன், தஞ்சை மண்டலம் இப்போ மழை பெஞ்சது, எதிர்கட்சி தலைவர் போயிட்டு பார்த்துட்டு வந்தார். நேரடியாக நெல் கொள்முதல் இல்லை, இது மணல் மூட்டையான்னு தினத்தந்தியில் கூட 4வது பேஜில் நேற்று வந்தது.
மணல் மூட்டையா நெல் மூட்டையாங்கிற மாதிரி. அப்போது அங்கே பெரும்பான்மையாக இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடியது கம்யூனிஸ்டுகள். யாருமே குரல் கொடுக்கல. அந்த பகுதி தஞ்சை மண்டலத்திலேருந்து வந்திருக்காரு நம்ம அன்பு சகோதரர் ஷானவாஸ் அவர்கள். குரலே கொடுக்கலையே. எங்களுக்கு கூட்டணி வேணும், நாங்கள் ஜெயிக்கணும், மக்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை, தயவு செய்து கையெடுத்து கும்பிடுகின்றேன் மக்களே, உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களை நீங்கள் நேரெடுத்து பார்த்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கூட்டணி வேணும் கூட்டணி வேணும், நான் எம்எல்ஏ ஆகணும்னா அப்போ மக்கள் பிரச்சனை யார் பேசுறது? கம்யூனிஸ்ட் வரலையே. கூட்டணியாகவே இருந்துக்கோங்க. ஒன்றும் இல்லை. அவங்க தலைவர் ஹைகோர்ட்டில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு வர்றார். எனக்கு சகோதரர் திருமாவளவன் மீது தனிப்பட்ட எப்பொழுதும் மரியாதை இருக்குது. ஆனாலும் நான் சொல்கின்றேன், காரில் நீங்கள் வரீங்க, நீங்கள் உள்ளே இருக்கீங்கன்னு கூட தெரியல. ஆனால் ஒருத்தர் போகிற ஒரு வக்கீலோடைய வண்டியில் இடிச்சிருச்சு. ஐ எம் அ ஹியூமன் பீயிங். என் வண்டியில் யாராவது இடித்தா நான் திரும்பி என்னப்பா பார்த்து வரக்கூடாதான்னு கேட்க மாட்டோமா? அது மாதிரி கேட்டதுக்கே ஓட ஓட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே விரட்டி அடித்து, கோர்ட்டுக்குள்ளே போய் அடித்து, அப்போ என்ன ஆகும்? திமுக ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா, வழக்கு போட்டுச்சு. அப்போ கூட்டணி வேணும், நான் மீண்டும் முதலமைச்சராக வேணும். இப்படி இருக்கும் பொழுது 13 கூட்டணியை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு யார் பாதித்தாலும் சரி, சரி. நீங்க விசிகாவை கூட்டணிக்கு அழைத்தார் திரு பழனிசாமி, அவங்க வரல. இடதுசாரிகளை அழைத்தார், வரல. உங்களோட சேர்வதற்கு அவங்க தயாரா இல்லை. இல்ல அழைத்தார், வரவில்லை என்பதற்கான ஆதாரம் இங்க எப்ப அழைச்சாரு? இப்பதான் இந்த பயணம் தொடங்கின பிறகுதான். அதாவது பயணம் தொடங்குவதற்கு முன்பாக யார் வேண்டாலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா போகும்போது தான் பேசினாரு. அவர் தேர்தலுக்கு வாங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த இன்சிடென்ட் இல்லை இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தேர்தல் வேணும் கூட்டணி வேணும், நம்மளை விட்டு பழனிசாமி அழைக்கிறாரு, அதனால நான் யார் என்ன தப்பு பண்ணாலும் வழக்கு போட மாட்டேன், தண்டிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்ல. பாஜக தவிர கேள்வி பாஜக தவிர மற்ற எந்த கட்சிகளும் அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதற்கு வரலையே, அதுதான் கேள்வி. இது வரைக்கும் வரல. இல்ல சொல்லுங்க. திமுகவுக்கு 13 கட்சிகள்ங்கிற கூட்டணி வடிவம் நீங்க வச்சுக்கோங்க. நீங்க என்ன அநியாயம் வேணாலும் பண்ணிக்கோங்க. நாங்க இருக்கக்கூடிய கூட்டணிகள்ல நாங்க இன்னும் அழைப்பு விடுவோம். இன்னும் எத்தனையோ பேர் வருவாங்க. கடைசி தேர்தல் என்பது கடைசி கட்டத்தில் நாங்கள் வெற்றி பெற போகின்றோம். நாங்கள் இதெல்லாம் விட மாபெரும் கூட்டணியான, அம்மா எப்பவும் சொல்ற மாதிரி, மக்களுடைய ஆதரவான மக்கள் கூட்டணியை எப்பொழுதும் நம்பி இருக்கு. ஓகே.